ஹாய் காய்ஸ், வெல்கம் டு பீஸ் ஸ்கொயர் கிரிக்கெட். ஒரு வழியா பார்டர் கவாஸ்கர் ட்ராஃபிலாம் முடிஞ்சிருச்சு. நல்லா மைட்டி ஆசிஸ்ங்கிறத காமிச்சிட்டாங்க, ஓரளவுக்கு காமிச்சாங்க. மைட்டி ஆசிஸ் சொல்ல முடியாது, பட் காமிச்சிட்டாங்க. ஓகே, ஜெயிச்சு முடிச்சிட்டாங்க. நமக்கும் காலையில எந்திரிச்சு எல்லா மேட்சையும் எந்திரிச்சு 5 மணிக்கு பார்த்ததுக்கு என்ன ட்ராமா செட்டப் பண்ணி கொடுக்கணுமோ அதை இந்தியன் டீம் கொடுத்து முடிச்சிட்டாங்க. நான் கால் பண்ணியிருந்தது என்ன, நான் எக்ஸ்பெக்ட் பண்ணியிருந்தது என்னன்னா வந்துட்டு மெல்பர்னும் சிட்னி ஏதாவது ஒரு மேட்ச் இந்தியா ஜெயிச்சிருவாங்கப்பா அப்படின்னு நான் ப்ரெடிக்ட் பண்ணியிருந்தேன். பட் தலைவர் வந்துட்டு கரெக்டா 3-1 மைட்டி ஆசிஸ் ப்ரூவ் பண்ணுவாங்கன்னு சொன்னபடி நடந்துருச்சு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கன்கிராட்ஸ் ஃபார் தட் ஒரு போல்டு ப்ரெடிக்ஷன். செகண்ட் திங் என்னன்னு, நான் ஏன் வந்துட்டு இப்போ சிட்னி மெல்பர்ன் ஏதாவது ஒன்று ஜெயிச்சிருவாங்கன்னு நம்பிட்டு இருந்தேன்னா, அந்த பிச்சு தான் சோஃபார் இதுக்கு முன்னாடி நடந்த பிஜிடி சீரீஸ்லாம் வந்துட்டு சிட்னி மெல்பர்னும் நமக்கு ஏற்ற மாதிரியே இருக்கும், நம்மளோட டீமுக்கு ஏற்ற மாதிரியே இருக்கும். அதனால ஏதாச்சும் ஒன்று ஜெயிச்சிருவாங்க அப்படின்னு நினைச்சேன். பட் அன்பார்ச்சுனேட்லி இந்த டைம் அந்த மாதிரி நடக்கல. ஸோ நீ பார்த்தியா சிட்னி டெஸ்ட்லாம் ஃபுல்லாக பார்த்துருப்ப, எப்படின்னு பார்த்துருப்ப. என்ன நடந்துச்சு, நீ என்ன எக்ஸ்பெக்ட் பண்ண, என்ன நடந்து முடிஞ்சது, டேக் அஸ் த்ரூ. எப்பவும் போலதான். அதாவது நியூ இயர்லயாச்சும் ஏதோ புதுசா நடக்கும் அப்படின்னு பார்த்து வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். ஆனா புதுசா தான் நடந்துச்சு. எப்பவும் போல ஆஸ்திரேலியாவுக்கு சாதகமா பும்ரா பேக் ஸ்பேசம்னால போய் உட்காந்து புதுசா நம்மளுக்கு இந்தியாவுக்கு என்ன கொடுக்க முடியுமோ அது கொடுத்துட்டாங்க. ஃபர்ஸ்ட் நம்ம அந்த டெஸ்ட் எப்படின்னு பாக்குறதுக்கு முன்னாடி பிச் பத்தி பார்த்திடலாம். கொடுத்த 5 டெஸ்ட்ல 5 பிச்சில் இதுதான் இருக்கலே மோசமான பிச்சு. பால் ரொம்ப லோவா இருந்துச்சு. 3 நாளுமே பேட்ஸ்மேன் கஷ்டப்பட்டாங்க. பேட்ஸ்மேன் கஷ்டப்படுறதை விட பிச் எப்படி பிளே ஆகுதுன்னு யாருக்குமே தெரியல. பால் அன்னியவனா ஒரு சில பவுன்ஸ் ஸ்டார்க் 140 போறாரு அப்படின்னா கேரி தொண்டைக்கு கிட்ட பிடிக்கிறாரு. அதே பால் ஒரு சிலர் 142 போடுறாரு, அதை இங்க செஸ்ட் கிட்ட பிடிக்கிற மாதிரி இருக்கு. அன்இவன் பவுன்ஸ் இருந்துச்சு சென்னையில. எப்பவுமே அது அன்இவன் பவுன்ஸ் இருக்காது. இருக்கிறதுலே பாத்தீங்கன்னா ஆஸ்திரேலியன் பிச்சர்ஸ்ல எஸ்சிஜி பிச்சை ரொம்ப ஹையா ரேட் பண்ணுவாங்க. நல்லா இருக்கும். மைக்கேல் கிளார்க் கூட சொல்லியிருந்தாரு, அவரோட ஹோம் கிரவுண்டு இது வரைக்கும் நான் இந்த மாதிரி பிச்சை பார்த்ததே இல்லை அப்படின்ட்டு. ஸோ அதுலயே நம்மளுக்கு தெரிஞ்சிருச்சு அவங்க எவ்வளோ கீனா இந்த பிஜிடியை வின் பண்ணணும்னு இருந்தாங்கன்ட்டு. உங்களுக்கு அவங்க டீம் வச்சுட்டு நம்மளோட பேட்டிங் கன்சர்ன் வச்சு அவங்க அதுலயே முடிச்சிடணும்ட்டாங்க. அது கூட நம்ம பும்ராவோட பேக் ஸ்பேசமும் சேர்ந்து ஒரு இதாயிடுச்சு. அவ்வளவுதான் எஸ்சிஜி. இத பத்தி பேசினா நம்மளுக்கு இன்னும் நான் ஃபர்ஸ்ட் மெயினா என்ன கேட்கணும்னு நினைச்சிருந்தேன். எல்லாருமே நம்மளுமே பேசணும், யூடியூப்ல இன்ஸ்டாகிராம்ல எல்லாருமே எக்ஸ்பர்ட்லாம் பேசி முடிச்சுட்டாங்க, என்ன நடக்கிறது எல்லாருக்குமே தெரியும். நான் உனக்கு மெயினா என்ன கேட்கணும்னு நினைச்சிட்டு இருந்தேன்னா, பிளேயர்ஸோட ரேட்டிங்ஸ். அதாவது ஒரு 3 டெஸ்ட்டுக்கு மேல ஆடிப்பாங்கல்ல இந்த சீரீஸ்ல, அவங்களோட நேம்ஸ் மட்டும் நான் அப்படியே ஜஸ்ட் த்ரோ பண்றேன். நீ என்ன அவுட் ஆஃப் 10 நீ என்ன ரேட்டிங் கொடுப்ப, நீ என்ன கொடுப்ப, நம்ம என்ன கொடுப்போன்றதை நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட். நீ எப்படி ரேட்டிங் கொடுக்கணும்னா அவங்களுக்கு ஒரு ரோல் இருக்கும்ல டீம்ல. இப்போ ரோஹித் சர்மாவோட பேட்டிங் மட்டும் கிடையாது, கேப்டன் பேட்ஸ்மேன் அண்ட் கேப்டன்சி, விக்கெட் கீப்பிங், பந்த் விக்கெட் கீப்பிங், பேட்டிங், அது அந்த மாதிரி தான். டு ஸ்டார்ட் வித் ஃபர்ஸ்ட் ரோஹித் சர்மா. அதுக்கு இந்த क्वेश्चन கேட்கணும்னு நினைச்சேன். அவுட் ஆஃப் 10 தான். நெகட்டிவ் மார்க்ஸ் கொடுக்கலாமா? யுவர் விஷ். நம்ம பேட்டிங் மைனஸ்ல எந்த மார்க் வேணாலும் போட்டுக்கோங்க. ஜஸ்ட் ரோஹித் சர்மா பேட்டிங் கேப்டன்சில இல்ல. ரோஹித் சர்மாக்கு என்ன கொடுப்ப? ரோஹித் சர்மா -10. -10 சரி, ஓகே. நான் 1.5. எஸ்எஸ்வி ஜெய்ஸ்வால். ஓகே. அடுத்து எஸ்எஸ்வி ஜெய்ஸ்வால் 7.5 8. 8.0 எனக்கு 8. தேர்ட் கேஎல் ராகுல். கேஎல் ராகுல் 6. நான் ஒரு 6.5 கொடுப்பேன். ஓகே, ஒரு பொசிஷன் மட்டும் தானே மாறுது அதனால. அடுத்து சுப்மன் கில், பிரின்ஸ் கில். 0. 3யா? இல்ல 0. 3 கொடுத்துட்டு 0. ஓகே, 1.8 எனக்கு. விராட் கோலி அடுத்து. விராட் கோலி 3. நானும் 3. ஐ வில் ஸ்டிக் 3. ரிஷப் பண்ட். ரிஷப் பந்த் 5. நிதிஷ் ரெட்டி 8. 7.5.
ரவீந்திர நானும் ஜடேஜா 7.5 8 தான் போட்டேன். ம். ஜடேஜா ஜடேஜா 6. 4. முகமது சிராஜ் 5. 6. ஜஸ்ட் ஃபார் த ஒர்க் ரேட் 6. ஜஸ்பிரிட் பும்ரா 9, 9.5, 10, 10.5, 11. More than what he deserves. சேம். மார்க் கொடுக்குறதெல்லாம் ஒன்றும் இல்லை, ஃபேசினேட்டிங் பெர்ஃபார்மன்ஸ். நான் மார்க்லாம் நான் சொல்ல 10 out of 10 வச்சுக்கோங்க. ஏன்னா மேலே கூட வச்சுக்கோங்க. இல்ல லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட், நம்ம அஸ்வினுக்கு ரீப்ளேஸ்மெண்ட்டா இந்தியன் டீம்ல ஜாயின் ஆயிருக்கிற வாஷிங்டன் சுந்தர் 7. I'll give 5.5. ஓகே ஓகே, தட்ஸ் இட் கைஸ். இதுதான் வந்துட்டு நம்ம இந்த பிஜிடி சீரீஸோட பெர்ஃபார்மன்ஸ் உண்டான ரேட்டிங் முடிஞ்சு. அடுத்து பிஜிடியும் முடிஞ்சு, WTC சான்ஸும் முடிஞ்சிச்சு. நீ அடுத்த டெஸ்ட் மேட்ச்லாம் வந்துட்டு ஜூன் ஜூலைல தான் நடக்கும். இருந்தாலுமே நம்ம அடுத்தடுத்து கிரிக்கெட் கண்டென்ட் நம்ம கவர் பண்ண தான் போறோம். ஸோ அண்டில் தென் நம்ம அடுத்த வீடியோல அதுக்கு முன்னாடி ஒன்னு சொல்லிக்கிறேன். சொல்லுங்க. ஒரு இந்தியன் ஃபேன்ஸா வந்துட்டு இது நடக்காது, நடக்கிறதுக்கு சான்ஸ் இருந்தா ஆஸ்திரேலியா வந்து ஸ்ரீலங்கா சீரியஸ்ல 1-0 ஸ்ரீலங்கா ஜெயிச்சு ஸ்லோ ஓவர் ரேட்ல ஒரு 10-15 பாயிண்ட் கம்மியாச்சுன்னா இந்தியா உள்ள போக சான்ஸ் இருக்கு. நன்றி, வணக்கம். தேங்க்யூ கைஸ், பை.